பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. பொதுவாக மாதாந்திர டிவி என் அன்புக்குரிய நிர்வாகத்திற்கும் என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த வயதிலும் உண்மையைத்தான் சொல்லணும் என்று சொல்லக்கூடிய என் குருநாதருடைய திருவடியை வணங்கியும் கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் தொற்று பணிந்து 1/4/2026 ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அப்போ ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. அதில் நேயர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது 2026 வரக்கூடிய ஏப்ரல் 14 நாள் வருடப்பிறப்பு. அதுக்கடுத்து வரக்கூடியது 23/4 நம்ம எல்லாம் நன்கு புரிந்து தெரிந்து அறிந்து ஜனநாயகத்தை பதிவு செய்யக்கூடிய நாள் அந்த 23, அது ஏப்ரலில் வருது. அப்போ 14/4 பாருங்கள், அந்த ஓலை திருவிழா நடக்கும் இதில் கிறிஸ்துவர்களில். அந்த ஓலை திருவிழாவும் சரி, இந்த ரம்ஜான் பண்டிகையும் சரி, எல்லாமே இந்த ஏப்ரலில் அப்படியே எல்லாத்தையும் ஜல்லிக்கட்டு கால மாதிரி அழுத்து விட்டுருவாங்க. அப்படி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஏப்ரல். அப்போ ஏப்ரல் மாதம் மிக மகத்தான மாதமாக நம் மக்களுக்கு, நம் நேயர்களுக்கு நிச்சயமாக 12 ராசிக்கும் உள்ள பதிவை இப்போது தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்ல காத்திருக்கிறேன். அடுத்து நாம் காண இருப்பது விருச்சகம். விருச்சகம் தன்னார்வத்துக்கு உரியது, தகை சான்றத்துக்கு உரியது, அரசியலுக்குரியது, அப்பாற்பட்டுக்கு உரியது, ஆலோசிக்கப்பட வேண்டியது, அனுமதிக்கப்பட வேண்டியது, அவமானப்பட வேண்டியது. பார்த்தீங்களா? ஏன்னா நீச்சம் காலப்புருஷனுக்கு 8 இல்லையா? நோயில் அவமானப்படுறது, கஷ்டத்தை கொடுப்பது. ஆனால் ஆராய்ச்சி அறிவு, அறிவு கொழுந்துன்னு சொல்ல, அறிவு கொழுந்துடா நீ அப்படிங்கிறாங்களா கிராமத்தில். போன அறிவு கொழுந்து நீ ரொம்ப தெரியும்டா அப்படி. அந்த இதுக்கு உரிய விருச்சகம். டாக்டருக்கு உரியது, பட்டத்துக்கு உரியது, பதவிக்கு உரியது, அரசியலுக்கு உரியது, அரசியல் சாசனத்துக்கு உரியது, ஆராய்ச்சிக்குரியது, விவசாயத்துக்குரியது, நோய்க்கு உரியது, நோய் தீர்ப்பதற்கு மருந்துக்கும் உரியது, நோய் தீர்ப்பதற்கு மருந்துக்கும் உரியது. விருச்சகத்தில் இருக்கிறவங்க ஒரு முறையாவது கத்தி வைக்காமல், வயிற்றில் கத்தி வைக்காமல் இருக்க மாட்டாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விருச்சகத்துக்கு உரியவங்க அந்தந்த இடத்துல ஏதாவது. ஏன்னா விருச்சகம்னாலே சர்ச்சுக்கல், விருச்சகம்னாலே ஆப்ரேஷன். அதனால தான் அந்த ஆராய்ச்சி யாராவது எதுக்காவது, அது இஎன்டியானாலும் சரி, ஸ்டொமக்குன்னாலும் சரி, வேறு பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்களாக சரி, எதாக இருந்தாலும் வரத்தான் செய்யும். எதாக இருந்தாலும் இந்த விருச்சகத்துக்கு அந்த தன்மை உண்டு. இந்த 1/4/2026 நிச்சயமாக 6/6/2026 இருந்து அமோகமான வாழ்க்கை உங்களை பிரதிபலிக்கிறது. அமோகமான வாழ்க்கை உங்களை முந்தி செல்கின்றது. அமோகமான வாழ்க்கை மிக முன்னேற்றத்தை கொடுக்கிறது. அமோகமான வாழ்க்கை உங்களுக்கு செல்வத்தையும் செல்வாக்கையும் உயர்த்துகிறது. எதை வைத்துக்கொண்டு? உங்கள் தசாபத்தியை வைத்துக்கொண்டு. எதை வைத்துக்கொண்டு? உங்கள் தசாபத்தியை வைத்துக்கொண்டு சப்போர்ட்டாக வச்சுக்கணும். உங்கள் தசாபத்தியை சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு வயசை பாருங்கள். கண்டிப்பாக குருபலம் உங்களுக்கு 6ல் வருது, அதுக்கடுத்து மகரத்துக்கு வருது, அதுக்கடுத்து மீனத்துக்கு வருது, குருபலமும் சேர்ந்து வருது. தசாபத்தியை பார்த்துக்கோங்க. வெற்றி மேல் வெற்றியை கொண்டாடுங்க. விபரீதமான எண்ணங்களுக்கு உரியவங்க. ஒரு சின்ன இதை எடுத்தாலும் பொறுக்க மாட்டீங்க. ஒரு சின்ன ஒரு கோபத்தையும் தாங்க மாட்டீங்க. சின்ன பிள்ளை மாதிரி கத்திட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட, சொன்னதையே சொல்லும் கிளிப்பில்ங்கிறது நீங்கள் தான். அடமண்டுக்குரியவரும் நீங்கள் தான். ஆராய்ச்சிக்குரியவரும் நீங்கள் தான். அரசியல் சாசனத்தை எழுதினவரும் நீங்கள் தான். ஒரு தடவை நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதை விட்டு வெளியே வர முடியாது. டேஸ்ட்டு புரியரும் நீங்கள் தான். நாவிற்கு இனியவரும் நீங்கள் தான். 2க்கு 5க்குரிய குரு. உங்கள் ராசிக்கு லக்கணத்துக்கும் 2க்கு 5க்குரிய குரு. அப்போ குரு எப்படிப்பட்டவர் பாருங்கள். உங்களுக்கு என்னென்னாலும் கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுப்பார். எல்லா கலைகளையும் சீர்தூக்கி நிற்க வைக்கக்கூடியவர் குரு தான். அதனால் உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக வசிய ராசி. அது மட்டும் விருச்சகம் வந்து வசிய ராசி. ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள், வெளிநாடு போடுங்க,
நீர் சம்மந்தப்பட்ட தொழில் அனைத்தையும் பண்ணுங்கள். விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீரோட்டம் பாருங்கள், மீன் சம்மந்தப்பட்டது பாருங்கள், மலர்கள் சம்மந்தப்பட்டது, மரங்கள் சம்மந்தப்பட்டது, காடுகள் சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, சில மிருகங்கள் சம்மந்தப்பட்டது, எல்லாமே பறவைகள் சம்மந்தப்பட்டது. நான் எல்லாமே வளர்க்குறேன், நான் எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சில பேர் மலையில் உள்ளவங்க. அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நன்மையை கொடுக்கக்கூடியது 2 மாதம் பொறுத்துக்குங்க. மே, ஏப்ரல் 1, ஏப்ரல், மே, ஜூன் மாதத்துலேருந்து கண்டிப்பாக முதல் குருப்பெயர்ச்சி வருது. அதுவும் இல்லை, 2வது குருப்பெயர்ச்சியும், முதல் குருப்பெயர்ச்சியும் 2வது குருப்பெயர்ச்சியும் ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. மகத்தான வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு, வடக்கு முகமுள்ள அம்பாள் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வடக்கு முகமுள்ள அம்பாள் வழிபாடு, இதெல்லாம் நல்லா செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக லலிதா சஹஸ்ரநாமம் படிங்க. லலிதா சஹஸ்ரநாமம் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும். அந்த திருவாரூரில் இருக்கிற துர்க்கையை ஒரு முறை பாருங்கள். அந்த ஏரியா போனாலும் சரி, இல்லை இங்கே இருக்கிற துர்க்கையில் உக்கிரகாளி, திருச்சியில் உக்கிரகாளி, சமயபுரம், வெக்காளி, இப்போ மாரியம்மனுக்கு ஏற்கனவே பச்சைப்பட்டு வரத மாசி பங்குனி தான் நடந்துகிட்டு இருந்தது. அதில் ஒரு முறை போயிட்டு வாங்க. அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிடுங்க. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் மாறும். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் மாறும். ஒரு நோய் வராது, அந்த தாக்கங்கள் குறையும். தன் ஊன் வறுத்து எடுத்து மக்களுக்கு, பக்தர்களுக்கு அருள் விளையாடும். பக்தர்களுக்கு அருள் செய்யக்கூடிய தகை சான்ற தாயின் உள்ளம் அபயத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சமயபுரத்தால் தான். அதனால் கண்டிப்பாக சமயபுரத்தால் எப்போ கும்பிடுறீங்களோ இல்லையோ பச்சைப்பட்டினி விரதம்னு சொல்லுவோம். அதாவது மாசி மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பங்குனி 4வது ஞாயிற்றுக்கிழமை 28 நாளைக்கு அந்த பச்சைப்பட்டினி விரதம் இருக்கும் பொழுது கடுகு போட்டு தாளிக்க மாட்டாங்க, கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்க மாட்டாங்க, எண்ணெயை வச்சுன்னு காயாது, எந்த இதுவும் சத்தமாக நிசப்தமாக இருக்கக்கூடிய 28 நாள் இல்லை, ஒரு நாள் அப்படியே அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தால் மெய் மறந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கக்கூடிய பேசும் தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வந்தாம் சமயபுரத்தால். அதனால தான் அவளை ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக நிறைய சான்சஸ் உண்டு. அரசியலுக்கும் வெளிநாட்டுக்கும் வியாதிக்கு நீங்கள் தான், அரசியலுக்கும் வெளிநாட்டுக்கும் வியாதிக்கு நீங்கள் தான். அதனால் உடம்பை பார்த்துக்கங்க, உள்ளத்தை பார்த்துக்கங்க, மனசை பார்த்துக்கங்க, எண்ணத்தை பார்த்துக்கங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர திசை, ராகு, கேது, சனி மட்டும் வராமல் பார்த்துக்கங்க. அதே மாதிரி 8க்குரிய புதன் லக்கணத்துலேருந்து 8க்குரிய புதனும் 8க்கும் 11க்குரிய புதனும் தசாப்தி வரும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கிட்டா வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு உண்டு என்பதில் மாற்று கருத்து அல்ல.